சார் சொல்லுங்க சார். சார் ஒன்றும் இல்லை, நான் வீடு கட்டி ஒரு 5 வருஷம் ஆகுது. வீட்டில் ஃபுல்லாக ஏர் கிராக்கு ப்ளஸ் வந்து செவுரு எல்லாம் ஈரம் பூத்து எடுத்துட்டு வருது. இது என்ன சார், எதனால சார் வருது? நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றப்ப உப்பு தண்ணி யூஸ் பண்ணியிருப்பீங்க, கரெக்டான சிமெண்ட் ரேஷியோ வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க, ப்ராப்பரா வந்து கியூரிங் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதுக்கான சொல்யூஷன் என்ன சார் பண்ணலாம்? இப்போ நீங்க வந்து ஏர் கிராக் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க, அந்த இடத்துல எல்லாமே நம்ம குரூ லைன் எடுத்து விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து கிராக் பேஸ்ட் வச்சு நம்ம வந்து ஃபில் பண்ணிட்டு நம்ம ஆஸ் யூஷுவலாக நம்ம வந்து ப்ரைமர் பெயிண்ட் அடிச்சுக்கலாம். ஓதம் காக்குதுன்னு சொல்லியிருக்கிறீங்க, அந்த ஓதம் காக்கிற இடத்துல இருக்கிற பிளாஸ்டிக் எல்லாமே சிப் பண்ணி எடுத்துட்டு அந்த பிரிக்கு வால்ல நமக்கு வந்து கெமிக்கல் கோட்டிங் 2 கோட் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து பிளாஸ்டிக் பண்ணிட்டு அதுக்கு மேலே ஆஸ் யூஷுவல் நம்ம ப்ரைமர் பெயிண்ட் அடிச்சா மட்டும்தான் இதை வந்து சால்வ் பண்ண முடியும். இந்த மாதிரி உங்க வீட்லயும் நடக்காம இருக்கணும்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வாட்டரை வந்து டெஸ்ட் பண்ணி நீங்க கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணுங்க. ப்ராப்பரான சிமெண்ட் ரேஷியோ யூஸ் பண்ணுங்க. கியூரிங் வந்து கரெக்டா பண்ணுங்க.